Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் பார்ட் ஆஃப் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2003 கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 110 கொஷின்ஸ் இருக்கும். பட் ஆல்ரெடி வந்து 10 கொஷின்ஸ் வந்து நம்ம அந்த யூஜிசி நெட் கொஷின் பேப்பர்லேயும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் 2001 கொஷின் பேப்பர்லேயும் இருந்தது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக ஒரே கொஷின்ஸை கொடுக்க வேணாம் அப்படின்றதுனால இந்த 10 கொஷின்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த 2003 கொஷின் பேப்பரோட ஃபைனல் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2004 கொஷின் பேப்பர் இது பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த 20 கொஷின்ஸ்க்கு போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், த வே ஆஃப் த வேர்ல்ட் பிலாங்ஸ் டு த டைப் கால்டு, எந்த டைப் ஆஃப் ப்ளே இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஸோ காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து யார் இது பண்ணாங்க, யார் வந்து ஃபேமஸ் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸில் பார்த்துருக்கோம். காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது. அதே மாதிரி காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்னு ஒன்று இருக்குது, காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. Next, in thy voice I catch the language of my former heart and read my former pleasures in the shooting light of thy wild eyes. Who is addressed here? இங்கே யாரை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரத்தி. டாரத்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட சிஸ்டர் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த். ஸோ அவங்கள பற்றி தான் வந்து இங்கே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், who does not belong to the triumvirate. triumvirate அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் ரோமில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சேர்ந்த ஒரு குரூப்பை தான் வந்து triumvirate அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிங் அந்த குரூப்பை மாதிரி இருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோமில் வந்து கிங் மாதிரி யாரும் கிடையாது. ஆக்டேவியஸ் சீசர் வந்ததுலேருந்து தான் வந்து கிங் அந்த இது வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி சம் அதர் அந்த கிங் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணல. அந்த ப்ரொடெக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்டேவியஸ் சீசர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த இது வந்து கிங் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைம்விரேட், செகண்ட் ட்ரைம்விரேட்னு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 பேர் வந்து செகண்ட் ட்ரைம்விரேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைம்விரேட்டில் யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜூலியஸ் சீசர். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைம்விரேட்டில் வந்து ஜூலியஸ் சீசர், பாம்பே, மார்க்கஸ் லிசினியஸ் கிராசஸ். அண்ட் செகண்ட் ட்ரைம்விரேட்டில் மார்க் ஆண்டனி, லெப்பிடஸ் அண்ட் ஆக்டேவியஸ் சீசர். இதுதான் வந்து ட்ரைம்விரேட். நெக்ஸ்ட், Tagore presents the problem of people when a dam is built over a river in his. ஸோ இதுதான் வந்து மேஜரான தீம் அவரோட பிளேயில். நமக்கு அந்த ஒரு பிளே மட்டும்தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தாகூர்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில். இட் இஸ் முக்ததாரா. நெக்ஸ்ட், who wrote பயோகிராஃபியா லிட்ரரியா. ஸோ பயோகிராஃபியா லிட்ரரியா எழுதினது, இதை பற்றி நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபேன்சி இமேஜினேஷன், ப்ரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் 10 டே கிராஷ் கோர்ஸ்லேயும். ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் காலரிட்ஜ். ஸோ த ட்ராஜிக் ஃப்ளா ஆஃப் மேக்பத்தஸ். ஸோ ஒரு ட்ராஜடிலையுமே வந்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கும். ஏதாவது ஒரு சம்திங் அவங்க கேரக்டரில் வந்து ஒரு ஃப்ளா இருக்கும். அந்த இது மாதிரி பார்த்திங்கன்னா மேக்பத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆம்பிஷன். ஸோ ஒத்தலோ, ஹாம்லெட், கிங் லியர் மோஸ்ட்லி வந்து மேஜரான இதுக்கு வந்து நல்லாவே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இந்த கொஷின் வந்து நிறைய டைம்ஸ் யூஜிசி நெட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஈவன் 4 பிளேக்குமே கொடுத்து மேட்ச் இட் மாதிரியும் ஒரு சில இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், which of the following is the historical play of the 14th century India. ஸோ 14th century India ஹிஸ்டாரிக்கல், அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எழுதின பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் துக்ளக். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிரிஷ் கர்னாடோட ஒரு நாவல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பேஸ்டாக ஒரு கிங் பற்றி இருக்கிற நாவல் பிளே தான். நெக்ஸ்ட், the play Measure for Measure is considered a, it is dark காமெடி ஆர் எல்ஸ். இன்னொன்று வந்து நம்ம வந்து இன்னொரு நேமும் இதுக்கு நம்ம கொடுப்போம். அது என்ன நேம் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பேர் அப்படின்றது நீங்கள் இதில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட், who wrote the play Larain Sahib. it is குருச்சரண் தாஸ். ஸோ நிறைய பிளேஸ் அண்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலி இருக்க ஸ்டேஜில் வந்து ஆத்தர் யார், இல்லை இந்த ஆத்தர் எழுதின புக் எது, இல்லையா ஒரு தீம் மட்டும் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி மட்டுமே கேட்டிருந்தாங்க. ரொம்ப இன்டெப்த்தாலாம் எதுவும் கேட்கல. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், who of the following is connected with magical realism. ஸோ இட் இஸ் மார்க்வஸ். ஸோ அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் கார்ஷியா மார்க்வஸ். இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு ரைட்டர்.
Next, who wrote the poem Australia? It is A.D. Hope. Next, who wrote the novel Jude the Obscure? It is Hardy. ஹார்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைட்டர், நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து மெயினாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ளே அப்படி அந்த லாஸ்ட்டாக எழுதின நாவல்ஸில் வரும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாவல் அவருது. நெக்ஸ்ட், நெட் கெல்லி இஸ் a legend of a famous outlaw. ஸோ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவுட்லா அப்படின்றது வந்து ஒரு லாவை வந்து பிரேக் பண்ணி அந்த மாதிரி இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரிமினல் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். நெக்ஸ்ட், ஓல்ட் இங்கிலீஷ் ஷோட் கிரேட் அஃபினிட்டிஸ் வித் மாடர்ன் ஜெர்மன். ஸோ மாடர்ன் ஜெர்மனோட தான் வந்து அது ரொம்பவே ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இது ஜெர்மன், லாட்டின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளது வந்து இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்லேருந்து பிரிஞ்சு வர லாங்குவேஜ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் வெஸ்ட் ஜெர்மானிக் அப்படின்ற லாங்குவேஜ்லேருந்து தான் ஜெர்மன் இது எல்லாமே வரும் நமக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் ஓல்டு ஜெர்மன்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட், Harlem Renaissance began in the 1920s in the city New York. Next, immortality of art is the theme of the ode. ஸோ ஆர்ட்டுக்கு அழிவே கிடையாது அப்படின்றது வந்து ஒரு தீம் இருக்குது. எந்த ஓடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடான கிரீஷியன் ஏர்ன், அது கீட்ஸோட ஒன் ஆஃப் த 6 ஓட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், த டச் ஸ்டோன் மெத்தட் வாஸ் எவால்வ்ட் பை. ஸோ டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்றது வந்து லிட்ரரி கிரிட்டிசிசமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். மேத்யூ அர்னால்டு இதை சொன்னார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவர் 2 விதமாக சொல்லியிருப்பார். ரியல் எஸ்டிமேட், பர்சனல் எஸ்டிமேட், ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாரு. இதில் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்டும் பர்சனல் எஸ்டிமேட்டும் இருக்கக்கூடாது, ரியல் எஸ்டிமேட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த டச் ஸ்டோன் மெத்தட் என்னன்னா 4 ஆத்தர், ஹோமர், மில்டன், ஷேக்ஸ்பியர் அண்ட் ஐ திங்க் ஸோ விர்ஜில் நினைக்கிறேன். ஸோ இவங்க 4 பேர்த்தோட கொஞ்சம் ஸ்டான்ஸாஸ் எடுத்துகிட்டு மற்ற ரைட்டர்ஸோட ஒர்க்கையும் இந்த ஸ்டான்ஸால் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி, நிறைய ரைட்டர்ஸோட கம்பேர் பண்ணி, ஈவன் சாசர், வேர்ட்ஸ்வர்த் அந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து கம்பேர் பண்ணி, வேர்ட்ஸ்வர்த்தை கம்பேர் பண்ணியிருக்க மாட்டார், ட்ரைடன் போப் வரைக்கும் கம்பேர் பண்ணியிருப்பார். வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜ் வந்து கம்பேர் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் எனக்கு க்ளோஸாக இருக்கவங்க, அவங்களது நான் இது பண்ணேன்னா இந்த மாதிரி மெத்தட் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன்னா அது வந்து என்னோட பர்சனல் எஸ்டிமேட்டோட கனெக்ட் ஆகும், அதனால் அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாசர் வந்து டச் ஸ்டோன் அந்த கிரேட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஈவன் கிரேவை வந்து தாமஸ் கிரே இருக்கார் இல்லை, ப்ரீ ரொமான்டிக் போயட், அவரை வந்து அவர் வந்து கிரேட் போயட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடனையும் போப்பையும் வந்து அவங்க ப்ரோஸில் வந்து ரொம்ப கிரேட், பட் போயமில் வந்து அவங்க அந்தளவுக்கு கிரேட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இட் இஸ் மேத்யூ அர்னால்ட். Next, vers libre is a French term for, it is free verse. Verse means it is verse. Libra means it is free. So free verse. Next, about which school of poets did Johnson make the following remark? The most heterogeneous ideas are yoked by violence together. ஸோ இந்த இது வந்து தீமுமே பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதில் வந்து ஆத்தர் கூலி வந்து ஆப்ரஹாம் கூலி பற்றி எழுதுறதுல கூலி, டன் அண்ட் கிளீவ்லேண்ட் இவங்க 3 பேர்த்த பற்றி மட்டும்தான் எழுதியிருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவான ஒரு இது தான் கொடுத்துருப்பாரு. சம்மந்தமே இல்லாத 2 ஐடியாஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. பட் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் வந்து எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட்டோட த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் அந்த பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மெட்டாஃபிசிக்கல் போம்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் ஃபார் திஸ் கொஷின் அண்ட் ஆன்சர். A seminal book of feminist criticism, The Second Sex, was written by, it is Simon D. Beauvoir. ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 ஆத்தர்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, நிறைய டேர்ம்ஸ்லாம் கிரைனோ கிரிட்டிசிசம், அப்புறம் ஆண்ட்ரோகினி, அப்புறம் வந்து ஃபெமினைன் ரைட்டிங், இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணாங்க, அதனுடைய மீனிங்கு, அவங்கவுங்க எழுதின புக்ஸ் என்ன. ஸோ இப்போ அலைஸ் வால்கர் வந்து பார்த்திங்கன்னா த பர்பிள் பர்பிள் புக் அந்த மாதிரி ஒரு இதை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மேஜரான இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ்
2003 question paper. So hope you like this video. If you like this video, please like, share and subscribe. Thank you.